சொல்லுது. ஆமா 32 மாசம் சொல்லுது. அப்படி கர்ப்பமாக இருக்கின்ற போது குஞ்சியம்மன் பற்றி விட்டாலே அன்னையாக காண்டாரி அம்மனாகப்பட்டதோ 2 கரங்களையும் ஒன்றாக சேர்த்து படீர் 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 நமக்கு பின்னாடி வந்தவன் குழந்தை பத்தி விட்டால நம்ம முந்தி வந்தவன் குழந்தை பெற்ற இல்லையே ஆத்திரம் தாயாகி கர்ப்பமாக இருந்தது. தன்னுடைய அங்கத்தில் இருந்து யோனியின் வழியாகவே 6 ஓடி ஓடுது. உத்தரவாகப்பட்டது கீழே சாய்ந்த போது பார்த்தார் பெரியோர்கள். பார்த்தவுடனே ஒரு வெங்கல பாத்திரத்தை கொண்டு வந்து அது நிறையாகவே நிரப்பினார்கள். நிரப்பினார்களா? அப்பொழுது உதிரமாகப்பட்டது சாய்ந்து கொண்டே இருந்ததாம். பார்த்தார்கள். குழவனிடத்திலே சென்று 100 பாண்டங்களை வாங்கி கொண்டு 100 பாண்டங்கள் மண்பாண்டம் 100 பாண்டங்கள் 100 பாண்டங்கள் வாங்கி கொண்டு வந்து அதிலே 99 பாண்டத்தில் சரி உதிரத்தை அள்ளி வைத்தார்கள். சரி மீதி 1 பாண்டத்தில் இந்த பண்ணை வாய் கூட்டி பெருக்கி வைத்தார்கள். அப்பொழுது தாயாகி காண்டாரி அம்மனாகப்பட்டது கோவி அமையம் காப்பது போல் காத்துக் கொண்டு வந்தார்கள். 22 நாள் அந்த களத்தில் காத்துக் கொண்டு வந்த உடனே முதலாக வெங்கல பாத்திரத்தில் இருந்து படீர் என்று வெடித்த உடனே என்ன நடந்தது? லோகத்தில் இருந்து ரத்த மழையாகப்பட்டது சோழ மழையாக பொழிந்தது. என்ன மழை? ரத்த மழை பெய்கிறது. என்னங்க எப்படி பெய்ஞ்சது? ரத்தமா பெய்யுது. சோழ மழையாக பொழிந்த உடனே அதில் இருந்து விஷப்பாண்டங்கள் போய் என்ன என்ன விஷங்கள்? ஆமா என்னென்ன அப்படி இருக்க உடனே பார்த்தார் என் தந்தையும் தாயும் குருபெரியவர்கள் யாவத்து வர வைத்து தர்மன் பிறந்த போது பூமாரியாக மழை பொழிந்தது. பூமாரியாக மழை பொழிந்தது. பார்த்தார்கள் பெரியோர்கள். இவன் பிறந்தவுடனே கெட்ட சிகனமாக நடக்கின்றது. அப்படி என்று என்னுடைய ஜாதகத்தை எடுத்து வசித்து பார்த்தார்களா? பார்த்தபோது இவனோ இந்த உலகத்தில் உள்ள நரங்கள் அனைத்தையும் மடித்து இவனுமாகவே இறந்து சொற்காலி மௌனத்திலேயே இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆகினால் இவனுக்கு ஜாதகத்தின் பிரகாரம் என்னுடைய பெயரா சுற்றங்களை அடக்கி சந்திரவட்ட குடையுடையோர் அரவ கொடியோர் உடையோர் உடையோர் கஞ்சாவட்டை மாலை எடுத்தோர் இப்படி எனக்கு பலதரமாக பொருண்டு அப்படி இருக்க என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சொல்டா தாடி நம்பி 100 பேருக்கு அப்படி சொல்லு. தவணை செல்ல நிற்பாட்டாரி. சரி
என்ன சொன்னாரு? அதுக்கு மேல என்ன சொன்னாரு கேளு. கேளு, அதை சொல்லு. அவருக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். என்னடா என்ன என்ன சொல்லக்கூடிய என் அருகில் இருக்கின்ற போது கெடிவற்ற தீரன் உலகத்தில் புகழ்பெற்ற என் அசக்காரது உண்டு. ஒரு என்னுடன் இருப்பவர்கள் யாவற்றமானவர்களும் என்ன பாட்டனாகி விட்டாச்சாரியார் வெள்ளை எடுத்தால் முன்பதாக யாரும் நிற்க முடியாது. குருவாக தோலாச்சாரியார் முன்பதாக இந்த யாரும் நிற்க முடியாது. கர்ணன் பலஜாதி. ஆகினால் எனக்கு கொஞ்சம் தூரம் கண்டிப்பா அப்படி இருக்க ஒரு விஷயம் என்னங்க, யார் யாருக்கும் எனக்கு என் சித்தப்பா மக்களாகிய சரி ஐவராஜாக்களுக்கும் நான் இல்லாத போது என் தம்பிமார்களை அடிப்பதும் உதைப்பதும் நடக்கின்ற வழியில் பிழைத்து விட்டார்கள். சித்தப்பா மக்கள் ஐவராஜாக்கள் பழித்து விட்டார்கள். ஏன்னு கேட்டா அவர்களெல்லாம் தப்பி பிடிச்சிட்டாங்க. பாவி ஐவராஜாக்கள் குளக்கட்ட குளத்துல கூர்வசியை காட்டுறதும் உண்ணுகின்ற சாதத்தை விஷத்தை கலப்பதும் இப்படி எல்லாம் செய்தது மஞ்சாமல். அப்படி இது செய்தது மஞ்சாமல் நான் இருக்கின்ற போது இந்த அத்திராபுரத்துக்கு யார் முதல் பிறந்தவன்? அத்திராபுரத்தில் முதல் பிறந்தவர் யாரு? தந்தைக்கு தான் இந்த அத்திராபுரம் சொந்தம். மகுடாபிஷேகம் தரித்து அவற்றை செய்கிறார். அவர் பிள்ளையாகிய நான் தானே. நாங்களே இந்த இளவரசு மட்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும்? எனக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுத்தார்கள்? அந்த ஊமா பையன் இருக்கின்றானே அவனுக்கு கொடுத்து விட்டார்கள். இவர்களை விடக்கூடாது என்று நான் நினைத்தேன். கொடுத்தவுடனே மாமாவிடத்தில் கேட்டேன். அத்திராபுரத்துக்கு முதல் பிறந்தவன் இளவரசு பட்டம் எனக்குத்தான் வேண்டும் அப்படி என்று தந்தை யாரிடத்தில் தெரிவித்து நான் கேளும் துரியோதனா இவர்களை விடக்கூடாது அப்படி என்று பாரடாவரம் என்று சொல்லக்கூடிய நதிக்கரையிலேயே அரக்கு மாளிகை கட்டினோம். எப்படி அரக்கு மாளிகை என்றால் நெருப்பு செருப்பு அப்படி குங்கலியங்களால் அவர்களை அனுப்ப வேண்டும். எங்கே அனுப்ப வேண்டும்? பாரலாவதம் என்று சொல்லக்கூடிய நதிக்கரைக்கு எப்படி சொன்னால் செல்லுவார்கள் என்று. ஆனால் தர்மநந்தனா உன் தந்தையாகிய பாண்டவர் இறந்து இன்னும் 4வது சொர்க்காதி பவனத்தை அடையாமல் இருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு தாராதர்மத்தை செய்தால் உன் தந்தையார் ஒரு 4வது அடைவார் அப்படி என்று சொல்ல உடனே ஐவராஜாக்களும் வந்து சேர்ந்தார்கள். சென்றவுடனே என்ன தெரிவித்தேன்? மந்திரி ஆகிய புரோசரிடத்தில் அன்று
15வது நாள் என்னங்க அன்று 15வது நாள் 15வது நாள் அரக்கு மாளிகை சென்ற சென்றான் அன்று 15வது நாள் கிருஷ்ணாபட்சம் என்ற திதி வருகின்றது. அந்த திதியிலேயே மகாராஜாவுக்கு என்னடா மாப் சொல்றேன் திதி அந்த கண்டா மேல வர சொல்ல விட்டு போங்க. அவ்வளவு பெருசாடா உன் வாயில் நொய்யில அவர்கிட்ட அம்மா பேச இருக்குது. நீதானே சொன்ன ஐப்புறம் பல்லாறு காய்ச்சா அதனால அந்த கிருஷ்ணாபட்சம் என்ற திதி வருகின்றது. வருகிறது. அன்று 15வது நாள் தீயை வைத்தால் ராஜாக்களும் அரக்கு மாளிகையில் பற்றி எறிந்து விடுவார்கள். தெரிந்து விடுவார்கள். அப்படி என்று மத்திய பிரவாசனிடத்தில் சொல்லி அனுப்பினோம். 15வது நாள் தெரிந்தவுடனே எப்படி தப்பித்து ராஜாக்களும் உயிருடன் பிடித்து விட்டார்கள். இனி இவர்களை விடக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரிதான் என்று பகடையாடி உனக்கெல்லாம் நல்ல எண்ணம் இருக்குமாடா? இந்த ஆளுக்கு எப்பேற்பட்ட அண்ணன் பாத்தியாடா? பூரா வேற விளக்கு உன் பங்காளி ஒன்னு அடிச்சா கோர்ட்ல செலப்பட்டு கிடந்தான். அது என்ன நடக்குது? என்ன அடிக்க முடியும்னு தெரியல. ஆமா, இந்த ஆள் நல்ல மனசு பாரு. ஆமா, சாப்பிடுற சாப்பாட்டுல விஷயம் கலந்து குளிக்கிற குளத்துல குருவசி அப்படின்னு சொல்றா. அப்படியே ஏண்டா இதெல்லாம் எங்கடா காலையில போடுறோம். கேட்க அந்த கூட நீனும் அப்படி இனி இவர்களை விடக்கூடாது. அப்படி என்று அவர் கட்டிய மாளிகையை சென்ற போது பார்த்து இருக்கின்றாள் திரௌபதா அம்மன். ஆமா, என்ன தெரிவித்தால் குருடமகனை குனிந்து வரக்கூடாதா? நல்ல கேள்வி கேட்டிருக்கு. குருடமகனை குனிஞ்சு வரக்கூடாதா? அரிக்கால் படி இடித்து கீழே விழுந்து விட்டேன். குருடமகனை குனிந்து வரக்கூடாதா? அப்படி என்று சொன்ன உடனே என் தம்பிமார்களை என் பின்னே வந்தார்கள். தடுங்கி விட்டு விழுந்தார்கள். உடனே அன்னைக்கண் பெற்றது அத்தனை குருள்தானா? நான் ஒரு நேரத்துல அள்ளி கொண்டை போட்டு ஆட்டாடினேன். இன்னைக்கு முடியல. ஒரு நேரத்துல நான் அள்ளி கொண்டை போட்டு இவர்களை விடக்கூடாது. அப்படி என்று குமாரனுக்கு கல்யாணம் என்றால் வரவழைத்தேன். பரவாயில்லையே, முத்தண்ணா இவருக்கு கல்யாணம் உண்டு. இவருக்கு இன்னைக்கு கல்யாணம் உண்டா? அவன் பொச்சாட்டுற சொல்றாயா? புச்சாட்டுற சொல்றாயா? அவன் சொல்ற என்ன போட்டு அடிச்சிருக்கான். அப்படி வரவழைத்து சூரிய என்ற பகடையாடினேன். நாடு ராட்சங்களை படித்து 12 வனம் அக்கால மாற்றத்தில் இவன் ராஜாக்கள் என்று தெரிந்தால் நான் மீண்டும் 12 கட்டளை நேற்றோடு 12 முடிந்தால் அச்சாத வாசம். ஆமா, அப்பொழுது அதற்குள்ள எனக்கு ஒரு வாசனை தோன்றியது. என்ன வாசனை? இனி இவர்களை விடக்கூடாது. மாமாவை எடுத்து கேட்டோம். பாண்டவர்கள் சென்று 12 மணித்தாகிவிட்டது. உயிருடன் இருப்பார்களா அல்லது இறந்து போயிருப்பார்களா? அப்படி கேட்டீர்கள். மாமன் தெரிவித்தார். பாண்டவர் ஒருபோதும் இருக்க முடியாது என்பதோ கண்ட போடாதீர்கள்.
கண்டமதாரிகளை உண்டு சோரக்கா கண்டமாதிரினா எப்படி இருப்பாங்க? இறந்து போயிருப்பார்கள். அப்படி உயிருடன் இருந்தாலும் பலமில்லாமல் இருப்பார்கள். அப்படி என்று சொல்ல அப்பொழுது பாட்டன் பார்த்தா துரியோதனா பாண்டவர்கள் ஒருவரும் இறக்க முடியாது. ஏன் அந்த மாலாகிய மகாவிஷ்ணு அவர் இருக்கின்றார். எப்படி ஆயிருந்தாலும் பாண்டவரை பாதுகாப்பார். அப்படி என்று சொல்ல ஒருவருக்கு ஒருவர் சண்டை மூட்டி உங்க சண்டையை நிறுத்துங்கள். ஒருவருக்கு ஒருவர் சண்டை மூட்டி உங்க சண்டையை நிறுத்துங்கள். நேர்மொழியாக சென்று ஆயன்யமான கனக சென்று பாண்டவர் இருக்கின்றாரா அல்லது இறந்து போய்விட்டாரா என்று பார்த்து வருகிறேன். ஆமா, அப்பொழுது பாட்டன் தெரிவித்தார், துரியோதனா எப்படியா இருந்தாலும் சரிதான், இந்த 12 வருடமாக அவர் கையில் அட்டிய பாத்திரம் இருந்தது. 12 வருடமாக அதனால் ஜீவனம் செய்கிறார்கள். இந்த ஓராண்டு அத்தியாவசம் கழிக்க வேண்டும். எந்நாட்டை அவர் அண்டிதான் மேய்க்க வேண்டும். தென்னாலை வாங்கி அதை விதைத்து அதனால் ஜீவனம் செய்வார்கள். அப்படி என்று சொல்ல அப்பொழுது அவர் தெரிவித்தார், சொல்லியிருக்கின்றார். என்ன அதை நான் பறைசாற்றுகிறேன். அப்புறம் உடனடியாக நான் கணக்கு சொல்ல வேண்டும். பன்மதி இருக்கின்றார்.